உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால பலன்கள் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த மாதம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு எடுத்தாலே சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் மற்றும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு 3 வருடத்துக்கு பிறகு ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்கிறத ஒரு மைய பகுதியாக எடுத்துக்கலாம். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு பட்ட கஷ்டம், உங்களுக்கு கொடுத்த தொல்லைகள், உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கணுமோ டார்ச்சர் கொடுத்த உங்களுடைய உறவாக இருக்கட்டும், உங்களுடைய நட்பாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய தேவையில்லாத நபர்களாக இருக்கட்டும், மேபி யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு விலகி சற்று ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 அடியாக தள்ளி நின்று பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் வெற்றி காண போகிறீங்க. உங்களுடைய தனித்துவம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நிறைய மாற்றங்களை பெற போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக பொருளாதாரத்தில் நிறைய சிக்கலை சந்திச்சுட்டு இருந்த உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதம் பணப்புழக்கம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய மரியாதை, உங்களுக்கான அங்கீகாரம் எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தான் படிப்படியாக உயரக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்குது. குடும்பத்தில் உள்ள மனக்கசப்பு நீங்கும். அதாவது படாப்படுத்துகிறாங்க, உங்கள் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறாம உங்களை எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுக்கணுமோ அதை அப்படியே பக்காவாக கொடுக்காங்க. உங்கள் கூட இருந்த உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ப்ளஸ்ஸு உங்களோட மைனஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணவங்க மட்டும்தான் எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்காரங்களை கஷ்டப்படுத்துவாங்க. வெளியிருந்து ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா சொல்லவே முடியாது. விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு துரோகியாக இருக்கட்டும், மிகப்பெரிய எதிரியாக இருக்கட்டும், ஸோ எங்கேருந்து உருவாவாங்கன்னா கூடயே இருந்து தான் உருவாவாங்க. ஆனால் நீங்கள் அப்பயுமே அது துரோகியாக இருந்தாலும் சரி அல்லது எதிரியாக இருக்கட்டும், அவங்க கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டீங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் சாமி கும்பிடுவீங்க. இந்த மனசு கூட புரியாமல் நீங்கள் ஒரு தேங்காய் உடைச்சாலும் சரி, ஒரு சூடன் சுற்றி வச்சாலும் சரி, அது ஆப்போசிட்டாக நீங்கள் பில்லி சூனியை வச்சுட்டீங்க, நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு உங்களை குறை சொல்வதே தன்னுடைய நோக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் வரும். உங்களை அறியாமல் நீங்கள் கோவப்படுவீங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. நான் தான் சொன்னேன்ல, நீ இப்படிப்பட்டவங்க தான் சொன்னேன்ல அப்படின்னு உங்களை குத்தி காமிச்சே தன்னுடைய திறமையை அவங்க வளர்த்துக்கிடுவாங்க. உங்களுடைய சிறப்பான தன்மைகளை என்ன செயலிழக்கக்கூடிய அளவுக்கு உங்களை ஒரு டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குற விருச்சிகராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அற்புதமான மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த காலகட்டம் உறுதியாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். உங்களுக்கு அதுக்கு கிரக நிலைகளில் சாதகமான சூழ்நிலை உண்டு. இடம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப ஒரு சாதகமான நிலையில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொடுக்குதுங்கிறது உண்மை. ஸோ அதே போல் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. என்ன நடக்கு, ஏது நடக்கு, எவ்வளோ வருமானம் வருது, ஸோ லாபம் என்ன அப்படின்னு ஒரு கணக்கு வழக்கு கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஸோ அதை விட்டுட்டு
வர்ற காசை ஃபுல்லா அசால்ட்டாக தூக்கி போட்டு, அதை போட்டு குட்டிய போட்டு ஆட்டில போட்டேன், ஆட்ட போட்டு குட்டியில போட்டேன்னு மாத்தி மாத்தி ரொட்டேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கையில மிஞ்சுறது ரொம்ப ரொம்ப லாக் கம்மியாயிரும். ஸோ கணக்கு போட்டு இந்த வட்டம் நீங்க சரியான பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரத்தில மிகப்பெரிய ஏற்றமும், வீடு, நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிரக ரீதியா சூப்பரா இருக்கு. இந்த வட்டம் இடம் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வருது அப்புட்னா, செக் பண்ணி இடமாற்றம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்க மேல நம்பிக்கை வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பம் முதல் உறுதியாக ஏற்றமும், மாற்றமும் உறுதியாக உண்டு. நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஏப்ரல் மாதத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் வந்து அப்படியே லைஃப் ஸ்டைலுக்குள்ள உள்ள வந்துருமா? அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணிருமான்னா, கண்டிப்பா பண்ணும். அது எத்தனை சதவீதம் பண்ணுங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு 20லேருந்து 30% ஒரு கட்டாயமா ஒரு சேஞ்சஸ் உண்டு. அதை தாண்டி உங்க லைஃபோடைய கேள்விகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க. வேலை, தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார ஒரு நிலை, அந்தஸ்து, அதேபோல் வந்து காதல் அப்படின்னு எக்ஸட்ரா 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 நிறைய வச்சுருக்கலாம். மேபி எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான துல்லியமான எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, அதுபோல் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கிரக ரீதியான செயல்பாடுகள், தசாபுத்தி ரீதியான செயல்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா, நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. நீங்கள் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி, உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அமைப்பு ப்ளஸ் உங்கள் சுய ஜாதக அமைப்பு, கிரக சேர்க்கை, இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மிக துல்லியமாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி சில அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே தெரியல, தன்னுடைய பேரும் வயது மட்டும்தான் தெரியும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்குமே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து பிரசனம் என்ற மிகப்பெரிய ஜோதிட கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய அன்பர்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், அல்லது என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம், உங்களுக்கு பூஜ்ய முறைகள் ஒரு சரி செய்து உங்களுடைய தடுமாற்றத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ சரி செய்ய முடியுமாங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக குறிப்பிட்றேன். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டிலருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்தே என்ன பண்ணலாம், அடிப்படை ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் டீட்டெயில்ஸை வந்து எனக்கு அனுப்பிவிட்டுட்டு, ஜோதிட கிளாஸில் கலந்து கொள்ள ஆசைப்பட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா, கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? மேலும் அடுத்த மாத பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.